தேர்தல் நேரத்தில் ஆளுநரை மாற்றிய ஒன்றிய பாஜக ஆட்சியாளர்களின் நடவடிக்கையில் அரசியல் உள்நோக்கம் இருப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தேமுதிக தலைமை அலுவலகத்தில் மகளிர் தினத்தை முன்னிட்டு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் மகளிர் தின விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கு விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஆளுநர் மாற்றப்பட்டதை சாதாரணமான நிகழ்வாக கடந்துவிட முடியாது என்று கூறினார். ஆளுநராக யார் வந்தாலும் அவர் பாரபட்சமின்றி செயல்பட வேண்டும் என்று பிரேமலதா அறிவுறுத்தினார். இவ்வளோ நாள் அவரை மாற்றணும்னு கேட்டப்போ மாற்றலை, இப்போ தேர்தல் வர இருக்கும்போது மாற்றியிருக்காங்க. அதுதான் எல்லாருக்கும் ஒரு சந்தேகத்தை கொடுக்குது. மேபி இதிலும் அரசியல் இருக்கா என்பதை அனைவரையும் சிந்திக்க வைப்பது அதுதான். அதனால் ஆளுநர்களை வேலை இங்கே ஒவ்வொரு ஸ்டேட்டில் அமர்த்துவதும் வேறு ஸ்டேட்டுக்கு மாற்றுவதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்கிறது. ஆளுநர்கள் அனைவருக்கும் சமமானவர்களாக இருக்கணும். கலைஞர் உரிமை தொகை மூலம் ஏராளமான குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக பாதுகாக்கப்பட்டு வருவதாக பாராட்டினார். பல வல்லரசு நாடுகளிலும் இதுபோன்ற திட்டங்கள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் எரிவாயு விலையை ஒன்றிய அரசு உயர்த்தி சாமானிய மக்கள் மீது சுமையை அதிகரித்து இருப்பதாகவும் பிரேமலதா கண்டனம் தெரிவித்தார். மாதம் கொடுக்குற அந்த 1000 ரூபாய் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வெளிநாடுகளில், வளர்ந்த நாடுகளில், வல்லரசு நாடுகளிலேயே இது போன்ற ஒரு திட்டங்களை அறிவிக்கும் போது இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் இந்த அரசாங்கம் கொடுக்கும் இந்த உதவி நிச்சயம் பயனளிக்கும். இன்னைக்கு சிலிண்டர், அதாவது எரிவாயுவினுடைய விலையை 60 ரூபாய் ஒரு சிலிண்டருக்கு உயர்த்தியிருக்காங்க. கமர்ஷியலாக இருக்கிற அதுக்கு 335 ரூபாய் விலை உயர்த்தி இருக்காங்க. இது தாய்க்குலங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தத்தை தான் கொடுத்துருக்கு. எரிவாயுவை விலை உயர்த்தி எல்லார் வயிறையும் எரிய வச்சுருக்காங்க மத்திய அரசு.